ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பேஸ் அப் மோட்ரு வந்து இறக்கியாச்சு. அது இறக்குனதுக்கப்புறம் புது ஸ்டார்ட்ரு 3 பேஸ் எல்என்டி ஸ்டார்ட்ரு. இந்த ஸ்டார்டர்னுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 7000. ஸோ லோக்கலில் 4000 அந்த ரேஞ்சிலலாம் இருக்குது 3 பேஸ் ஸ்டார்ட்ரு. ஆனால் நம்ம அது வேணாம் வச்சா, அதாவது ஒரு தடவை ஒரு வேலையை செஞ்சால் அவ்வளோதான், திருப்பி அந்த வேலையை செய்யக்கூடாது. அதாவது வைக்கும்போது அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்னடா இது இவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு. ஆனால் அது லைஃப் கொடுக்கும்போது, ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை யாராவது யூஸ் பண்ணுறவங்களுடைய ஸ்டார்ட்ரு மோட்ரு பிரச்சனை வரும்போது அவங்க பார்க்கும்போது தான் ஓகே, நம்ம வீட்டில் வேலை செஞ்சவங்க நீட்டாக போட்டிருக்கிறாங்க, அன்றைக்கி ரேட் அதிகமாக இருந்தாலும் அது பாட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு நம்பிக்கையான பொருள் வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியாது, அவங்க ரேட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. எலக்ட்ரிக்கலை பொறுத்தா அவங்க ரேட்டு பார்ப்பாங்க. நம்ம சொல்லி புரிய வச்சிட்டோம்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதே போல் நம்மளும் ஏமாற்றாமல் போடணும். இப்போ எல்என்டிலாம் அது பாட்டு கிடக்கும். இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதனால் என்ன ஆகும்னா, வரவங்க போகிறவங்க எல்லோரும் மோட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேலைக்கு நம்ம வந்து நல்ல குவாலிட்டியாக கம்பெனி ஐட்டம் போட்டால் அது பாட்டு தரமாக கிடக்கும், எதுவும் பிரச்சனை வராது. ஸோ அதுக்காக நம்ம வந்து எல்என்டி 7000 வாங்கி போட்டாச்சு. இந்த ஸ்டார்டர் பார்த்திங்கன்னா ஸ்டார் டெல்டா கிடையாது, ஒன்லி டெல்டா. இது வந்து 3 ஹெச்பி வீட்டுக்கு மோட்ரு. இதில் யூஸ் பண்ணுற மோட்ரு வந்து ஸ்டார் டெல்டாவாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாரில் ஓடி அதுக்கப்புறம் டெல்டா மாறும். ஸோ இது வந்து அப்படி கிடையாது, டெல்டா தான் எடுத்தோமே டெல்டா. அந்த மாதிரி தான் டைப்பு இது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரிலே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த ரிலே அட்ஜஸ்ட் பண்ண இன்புட் சப்ளை வந்து டிலேயாக கிடைக்கும். நம்ம வந்து கரண்ட்டு போயிட்டு அப்படின்னா டக்குன்னு ஆன் பண்ண முடியாது. அது டைம் ரிலே படி தான் சப்ளை மெயினுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரெஸ் பண்ணால் மோட்ரு ஓடும். அந்த மாதிரி இதில் செட்டப் வச்சுருக்குறாங்க. ஸோ 7000 ஒர்த்து. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மோட்ரு வந்து 3 பேஸ் மோட்ருங்கிறதுனால 2 சைடும் ஓடுது மீன்ஸ் ரிவேர்ஸில் ஓடினாலும் தண்ணி வெளியே வருது, ஃபார்வேர்டில் ஓடினாலும் வெளியே வருது. ஸோ நம்ம ஆம்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்றாப்ப நம்ம தண்ணி அளவை பார்த்து எவ்வளோ ப்ரெஷராக வெளியே வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டுறது பெட்ரு. நம்ம ஒரு டைம் கொடுத்து செக் பண்ணிட்டு எவ்வளோ ப்ரெஷர் வாட்ரு வருது அப்படின்னு பார்த்துட்டு திருப்பி அதே இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது எவ்வளோ வாட்ரு வருது அவுட்லெட் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆம்ஸ் தெரிஞ்சதுன்னா ஓகே, எடுக்கிற ஆம்ஸை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம்.